காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எதுவும் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 28,000 வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை காணும்னு இருக்கிறாங்க. சோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேக்குறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 28,000 வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை காணும்னு இருக்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேக்குறாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 28,000 அப்படியே எழுதிக்காங்க 28,000 பெருக்கல் நெக்ஸ்ட் வட்டி பாருங்க 10%. 10% எழுதுவோம் 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 0 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 வகுத்தல் 10. ஸோ இந்த பேஸ் வேல்யூ 10 அப்படியே டினாமினேட்டர் போட்டுவாங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11. ஸோ பாருங்க இங்க 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இங்க 2 வருஷம் சொன்னாங்களா இதை 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். 3 வருஷம் சொன்னாங்களா 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். 4 வருஷத்துல 4 டைம் ரைட் பண்ணிக்கணும். அப்ப இங்க 4 வருஷம். ஸோ 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்கணுமா 28 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 பெருக்கணுமா 4,09,948 வரும். வகுத்தல்ல ஒரு 10 இருக்கு. ஸோ ஒரு டிஜிட் புள்ளி வச்சுமா 40,994.80 அதாவது அசல் 28,000க்கு 10% கூட்டு வட்டியில 4 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 40,994.80 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல வட்டி மட்டும் கேட்டாங்களா, அதாவது ஒன்லி கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்களா, இந்த 40,994 ரூபாயில அசல் 28,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டுமா 12,994.80 வரும். வட்டி மட்டும் கேட்டாங்களா 12,994 ரூபாய்.